ஹலோ வீவர்ஸ். மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம மல்லி எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தன்னோட குடும்பத்துக்காக இருந்தாலையும் அதில் வர பிரச்சனையே ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியில் நம்ம வேலைக்கு போயிடுறாங்க. அந்த வேலையும் விடவும் முடியல, யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. அதே மாதிரி தாங்க நம்ம விஜயோட நிலைமையும் இருக்குது. செய்கிற வேலையை யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. நான் பெரிய வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சிட்ருக்காங்க. இப்போ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ராஜேஸ்வரிக்கும் மல்லிக்கும் வாக்குவாதம் நடக்க போகுது. என்னோட கம்பெனியில் நீ வேலை செய்கிறியா? செய்யு. இந்த மாதிரி விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ எனக்கு கீழே தானே வேலை செய்கிற, செய்யு. அப்படி என்ன தான் இதுலேருந்து செஞ்சு நீ மீண்டு வந்துட போகிற அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரியும் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, நம்ம அன்னபூர்ணி அம்மா தான் வேலை கொடுக்கல, வேணான்றாங்கன்ட்டு இன்னொரு புரோக்கர் மூலம் வேலைக்கு வந்தால் அந்த ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிலே வேலைக்கு விட்டுட்டாங்களே, இந்த கம்பெனியில் என்னால் வேலை செய்ய முடியாது, நான் வீட்டுக்கு போகணுன்றாங்க. கொடுத்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போகணும் மல்லி அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. இதனால் சரி வேலையை செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸெல்லாம் தொடச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி பார்த்துடுறாங்க. அந்த டைமில் காசும் கழித்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ராஜேஸ்வரி பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்லை நீ இந்த கம்பெனியில் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எனக்கு கீழே தானே இருக்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வரப்போகிற எபிசோட்ஸில் தான் இருக்க போதுங்க. கண்டிப்பாக இதன் மூலம் விஜய்க்கோ இல்லை நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கோ மல்லி வேலை செய்கிற இடமும் தெரிய போகுது. நம்ம விஜயும் வேலை செய்கிற இடம் நம்ம மல்லிக்கும் தெரிய போகுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் வரப்போகிற எபிசோட்ஸில் இருக்க போதுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.